இப்போ நீங்க ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் சொல்ல போற 7 டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சேஃபான இடத்துல உங்களோட வண்டியை போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணுங்க. செகண்ட் டிப் உங்க வண்டி வந்துட்டு பஞ்சர் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. தேர்ட் டிப் உங்க டயர்ல என்ன ஆணி குத்தி இருக்கா கிளாஸ் குத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபோர்த் டிப் உங்க மொபைல்ல எங்க பஞ்சர் ஓட்டுற கடை இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபிஃப்த் டிப் மேப்ல எதுவுமே கிடைக்கலன்னா லோக்கல் ஆளுங்கள்ட்ட கேளுங்க எங்க பஞ்சர் கடை இருக்குன்னு. சிக்ஸ்த் டிப் பக்கத்துல பஞ்சர் ஓட்டுற கடை இருந்ததுன்னா நீங்க வண்டியை எடுத்துட்டே போயிடுங்க. செவன்த் டிப் உங்க வண்டியை சேஃபான இடத்துல நிப்பாட்டி அந்த டயரை கைட்ட தெரிஞ்சுன்னா டயரை கைட்டி கடைக்கு எடுத்துட்டு போயிடுங்க. எய்த் டிப் உங்களால் டயர் கைட்ட முடியலாம் வண்டியை ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா யார்ட்டையா ஹெல்ப் கேட்டு அந்த பஞ்சர் கடைக்கு போய்க்கோங்க. தென் நைன்த் டிப் அவங்களை கூட்டு வந்து வண்டியில என்ன ப்ராப்ளம் சொல்லி சரி பண்ணிக்கோங்க. 10th டிப் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றது பெஸ்ட். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பங்க்கில் ஏர் செக் பண்ணுற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பெட்ரோல் பங்க்கில் ஏர் செக் பண்ணுற பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பைக்கை வந்து டபுள் ஸ்டாண்ட் போட்டு பார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீல் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும். தென் ஏர் செக் பண்ணுற மிஷின் கிட்ட வந்து கரெக்டான பிஎஸ்ஐயில் வந்து நம்பரை செட் பண்ணிக்கங்க. பேசிக்காக வந்து ஸ்கூட்டிக்கு வந்து 30 to 35 பிஎஸ்ஐ இருந்தால் ஓகே. கரெக்டான நம்பர் செட் பண்ணதுக்கப்புறம் பைப் லைனை எடுத்து ஆன் பண்ணதுக்கப்புறம் டயர் கிட்ட கரெக்டாக வச்சு இன்சைட் பண்ணிங்க ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். தென் வந்து நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். செக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஏர் இருக்குன்னு அந்த மிஷின்லேயே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஷோ ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம வச்ச ப்ரொசீஜரில் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வெஃபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.